அங்க எல்லாம் இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபங்ஷன்லாம் முடிஞ்சது. எல்லாரும் கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு ரூம்ல உட்கார வச்சாங்க. அவங்கவங்க கேரக்டர் சொல்றாங்க. என்னோட கேரக்டர் கேட்கும்போதே எனக்கு பயமாச்சு. இவ்ளோ அங்கதான் தெரியுதா? அப்பதான் தெரியும். இவன் தான் இஸ் அ பேட் பாய்ன்னு சொன்னாரு. ரஜினி சார் தான் கதையே சொன்னாரு. ஓகே. சொன்னாரு. யோசிச்சேன். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு டிஃபரெண்ட் ஒரு மாடர்ன் லுக் இருக்கு அண்ட் டான்ஸ் இருக்குல்ல. ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். என்ன நெக்ஸ்ட் வீக் வி ஆர் கோயிங் ஃபார் ஷூட்டிங். ஃபர்ஸ்ட்டே எனக்கு சாங் தான். சாங். என்னுடைய ரெட் ஹில்ஸ் இதுல ஓகே. சாங்கு. அப்ப சாலுகுடி போனோம். சில சீன்ஸ் ஐயோ! எனக்கு மறக்க முடியாத விஷயம்னா, அந்த நட்ராஜ் சார் தான். அவர் தான் எனக்கு நைட்ல தூக்கத்துல இப்படி இருக்கும்போது, "ஏய்! என்ன பண்ற? நெறைய சொல்லுடா. இந்த சீன் சரியா பண்ணுடா." இதான் எனக்கு அப்பல்லாம் யாருமே டா இது எதாவது மரியாதை எல்லாருக்கும் தெரியாது. "ஏய்! என்னடா பண்ற? அது பாருடா. அது என்ன பண்ற?" அப்படின்னு திட்டுவாரு. கோவம் எனக்கு அப்படின்னு. ஆல்ரெடி அந்த தங்க கொலுசு பண்ணிருந்தேன் இல்லையா? ஒரு சூப்பர் ரெஸ்பெக்ட் அங்க வந்து ஒரு அந்த ஆனா படத்துல. அது ஒரு சூப்பர். அது வந்து டிஃபரெண்ட் கதை. ரொம்ப என்ன வந்து அப்படியே வச்சு விடுது. இங்க வந்து ஆனா ரஜினி சார் ஷூட்டிங் வரும்போது எல்லாமே சைலண்ட். நட்ராஜ் சாரும் திட்ட மாட்டாரு. ரஜினி சார் இப்படி பார்ப்பேன். நீங்க ஹேர் பத்தி கேட்டீங்கல்ல, இத பத்தி நான் சொல்லணும். முத்தப்பண்ணான்னு ஒரு மேக்கப் மேன் ஆமா, இருந்தார். ரஜினி சாரோட. சாருக்கு ஒரு ஆஸ்தான மேக்கப் அவர் தான் எனக்கு மேக்கப் மேன். அவர் தான் மேக்கப் பண்ணுவாரு எல்லாம். அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து நான் பிரஷ் நெறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நெறைய ஹேர் இருந்து பிரஷ் பண்ண வந்து சொன்னேன். "என்ன இது நீ பிரஷ்ல பண்ணாதப்பா. ஹேர் எல்லாம் போயிடும். கையில தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்." திஸ் த டிப் ஹி டோல்ட் மீ. அப்புறம் என்னோட என் மேல ரொம்ப கண்ணு அதெல்லாம் தான் வச்சிருந்தாரு. ஏன்னா இப்போ மேல் ஆக்டர்ஸ்ல வந்து என்னன்னா பேசிக்கலி வாட் வி லுக் பர்சனாலிட்டி ஹேர் தான். ஹேர் தான் கரெக்ட். வேற எதுவுமே இல்ல. தே வோன்ட் சி பாடி உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஹேர் தான். ஸோ ஐ ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் ஹேர் அப்போ. அப்போதான் பிரஷ் பண்றது அப்போலேருந்து நான் ரொம்ப ரேர் தான் பிரஷ் பண்ணுவேன். ஏன்னா ரஜினி சார் நிறைய பிரஷ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஷாட்டுக்கு நடுவுலன்னு சொல்லி ஆனா சுந்தரமூர்த்தி சார் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஸ்டாப் பண்ணது பிகாஸ் அதுல தான் ஹேர் லாஸ் ஆகும். ஸோ கையில தான் நம்ம இன்ஸ்டால இப்ப எல்லாம் பாப்போம்ல, இது பண்ணாதீங்க அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. பட் அந்த பீரியட்ல ஹி டோல்ட் மீ. அண்ட் ஒரு மாதிரி ஐ ஃபெல்ட் ஹி வாஸ் லிட்டில் லுக்கிங் அட் மீ. அந்த ஹேர் பார்க்கும்போது நிறைய பார்ப்பாரு. அண்ட் என்னோட சாங் பண்ணாருல்ல, சாங் பண்ண அடுத்த நாள் யூ ஓன்ட் பிலீவ் டிஃப்ரெண்ட் ரஷஸ் எல்லாம் பார்த்தாங்க. நட்ராஜ் சார் எல்லாம் மாறிட்டாங்க. நட்ராஜ் சாரும் கொஞ்சம் எனக்கு நல்லா அன்பா பேசுறது அப்படிலாம் பேசுவாரு.